அதிமுகவிலே இணைந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள். அதிர்ச்சியில் கதரும் திமுக தலைமை, மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்றத்திற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக பிரச்சார வடிவிலே போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே இணைந்திருந்தார். அதாவது அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவிலே இணைந்திருந்தார். அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவருக்கு ஆதரவாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ உசிலம்பட்டியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களுக்கு உசிலம்பட்டி தொகுதியை ஒதுக்காமல் திமுக கல்தா கொடுத்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் பின்புதான் அவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு நல்ல தலைவனாக, ஒரு கேப்டனாக கிடையாது, அவர் சுயநலவாதி என சொல்லிக்கொண்டு திமுக இணைந்த ஒரே வாரத்தில் மறுபடியும் சசிகலா கட்சியிலே இணைந்து அதே உசிலம்பட்டி தொகுதியிலே தற்சமயம் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலுமே தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நிறைய நபர்கள் பார்த்தீங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த அனைவருமே தற்சமயம் தாய் கழகமான அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அப்படித்தான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அதிமுகவுடைய தாய் கழகத்தில் இணைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மகிழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளருமான முல்லை சேகர், திமுக மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் லாவண்யா ஆகியோரும் அதேபோல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த மிக மிக முக்கியமான தலைவர்களும் தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கள்ளக்கட்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதாவது திமுகவை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளரான முல்லை சேகர், திமுக மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் லாவண்யா, அந்த இருவருமே ஓபிஎஸ்க்கு அந்த போடிநாயக்கனூர் தொகுதியிலே சீட் கொடுத்ததன் காரணமாக அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அதே போல இன்னும் 50க்கும் மேற்பட்ட முக்கியமானவர்கள் அவர்கள் அதிமுகவிலே, அதாவது ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்தது எங்களுக்கு பிடிக்கல, திமுக இணைவதை விட நாங்கள் அதிமுகவிலே இருப்பதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என சொல்லி அவர்கள் அதிமுகவிலே தன்னை கள்ளக்கட்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் உடைய வாழ்க்கை அவ்வளவுதான், அரசியல் வாழ்க்கை என்பது அஸ்தமனமாகி போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 2026 சட்டமன்றத்தில் மட்டும் போடிநாயக்கனூர் தொகுதியிலே ஓபிஎஸ் ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நெஞ்ச மதிப்பு மரியாதை என்பதும் திமுகவிலே ஓரம் கட்டப்பட்டு இறுதியாக திமுகவிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய ஒரு சூழலை கூட தள்ளப்படுவார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதிமுகவிற்கு துரோகம் செய்திருக்கிறார், அதிமுகவை அழிக்க நினைத்தார் என அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய இந்த வேளையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த வருகின்ற தேர்தலில் ஓபிஎஸ் போடிநாயக்கனூர் தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.